தமிழர் பரிந்துரை வணிகம் 189வது வாரம். இன்றைய சிறப்பு விருந்தினர் வி. கருப்பசாமி. பலத்த கரவொலி. ஓவியர், நடிகர், பின்னணி குரல் வித்தகர், பல்குரல் வித்தகர், கலை இயக்குனர், திரைக்கதையாளர், கதையாசிரியர், பாடகர், நாடகக் கலைஞர், நகைச்சுவை தென்றலாய் வலம் வருபவர், தன்முனைப்பு பேச்சாளர், உளவியலாளர் என்று பன்முகத்திறன் கொண்டவர், பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்துக் கொண்டிருப்பவர், சன் டிவி அசத்த போவது யார் வின்னர். பலத்த கரவொலியோடு நீயா நானா நிகழ்ச்சியில் சிறப்பு பரிசு பெற்றவர். ரொம்ப அற்புதமாக பேசினார். அதுக்கு பரிசு பெற்றவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள், நீயா நானா கோபிநாத் அவர்கள், சென்னை ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நிறுவனர். இதுபோன்று பிரபலங்களை அவருடைய உருவத்தை ஓவியம் தீட்டி பாராட்டு பெற்றவர். பலத்த கரவொலியோடு. ஒவ்வொரு ஓவியமும் கதை சொல்லும். இவரது ஒவ்வொரு ஓவியமும் கதை சொல்லும். அனிமேஷன் துறையில் அனுபவம் மிக்கவர். அண்ட பெருவழியை நம்புபவர். இதுவே அவரது ஆன்மீகம். நேரியல் இல்லாதது வாழ்க்கை. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அவரை சொல்லுவார். நேரியல் இல்லாதது வாழ்க்கை எது அப்படி? கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றியும் அவர் பேசுவார். இன்னைக்கு நம்ம வணிகம்னு சொல்றோம். அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், வணிகம் அல்லாததும் இருக்கிறது. வணிகம் என்று நாம் கடிந்து முயற்சி செய்கிறோம். அதை தாண்டி வணிகம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்பதையும் அவர் பேசுவார். பல்வேறு கோணத்தில் அவர் பார்க்கலாம். அவரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அவரை அடைத்து விட முடியாது. எல்லைக்குள் சுருக்கிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இந்த தமிழர் பரிந்துரை வணிகத்தினுடைய 14 குழுவிலே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். பலத்த கரவொலியோடு சிறப்பு விருந்தினரை அதாவது பேச்சுனா வெறும் பேச்சு அல்ல, செயல்பாட்டோடு பேச்சு. அவருடைய செயல்பாடுகள் தான் நமக்கு பேச்சாக அமைகிறது. இன்னைக்கு பிரபஞ்சம் நம்ம பேசிட்டு இருக்கோம், வெட்டவெளி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனுடைய தன்மை என்ன, அதுக்கும் நம்முடைய செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதை பற்றியும் அவர் விளக்கம் சொல்ல போறார். எது கடினம், எது தோல்வி, எது வெற்றி என்பதை பற்றியும் பேசப்போகிறார். எல்லாருமே ஏன் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறாங்க? ஒருத்தர் நல்ல வசதியா இருக்காங்க, ஒருத்தர் ஏன் வசதி இல்லாம இருக்காங்க. இதை பற்றி எல்லாம் அவர் பேச போகிறார். அதை ஓவியம் மூலமாக, ஓவியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம சாதாரண ஓவியம் அல்ல, உளவியல் சார்ந்த ஓவியம். அதை ஒரு பாடமாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறார். பலத்த கரவொலியோடு பேச அழைக்கிறோம் கலை இயக்குனர், ஓவியர் வி. கருப்பசாமி ஐயா அவர்கள். வாழ்க.